குட் மார்னிங் guys, ஹாவ் அ குட் டே. இன்னைக்கு கடைசி திருவிழா, நாளைக்கு தேரோட இந்த 10 நாள் திருவிழா முடிஞ்சிச்சு. எனக்கு இந்த கிளிப் போட்டு அலைன்மெண்ட்னால எனக்கு மேல் டீத்தை விட கீழ் டீத்தில் சரியான பெயினாக இருக்குது. ஸோ எனக்கு உரைப்பா ஹெவியாக சாப்பிடவே இல்லாமல் இருக்குது. ஸோ குயிக்காக ஒரு கெட் ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போயிட்டேன். இப்பெல்லாம் ஏர்லி மார்னிங் எழும்புறத பார்க்கவே எனக்கு சந்தோஷமா இருக்குது. என்னன்னா இன்னைக்கு ஏர்லியா வலிக்கிட்டேன், கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுப்போம் அப்படின்ட்டு. எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு வளவு இருக்குது, அதுல சரியா அந்த ஈவினிங் சன்செட் டைம் ரொம்ப வடிவா இருக்கும். 2-3 பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து இன்னும் எடிட் பண்ணல, அது அப்படியே இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு எங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தபடியா கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனா இங்கதான் ஒரு சம்பவம் மட்டும் நடந்துச்சு. எப்பயுமே நான் கையில கீ வச்சிருப்பேன், பைக் கீ தொலைக்க மாட்டேன், ரிங் மாதிரி போட்டிருப்பேன். என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஃபன்னா கதைச்சிட்டு இருந்தது இல்ல, நான் கீயை மிஸ் பண்ணிட்டேன். ஒரு 3 ஹவர்ஸ் எனக்கு அது யோசனையே இல்லை. சரி ஓகே, கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வீட்டை போக மாட்டேன், கையை பார்க்கறேன் கீ இல்லை. இதுக்கு எந்த பைக்குமே என் ஃப்ரெண்ட் பைக் கீ இல்லை. இனி எக்ஸ்ட்ரா கீ என்ன வீட்டை போய் எடுக்கணும், என்ன தெரியாம எல்லா இடமும் தேடினோம், பட் கிடைக்கவே இல்லை. லாஸ்டா எங்களுக்கு தெரிஞ்ச 2 பேர்ட்ட கேட்டோம். அவங்க தான் சொன்னாங்க இந்த அர்ச்சனை கொடுக்க இடத்துல இருக்குண்டு. போய் உடனே வாங்கினதுக்கு பிறகுதான் உயிரே வந்துச்சு எங்களுக்கு. உடனே போய் கேட்டு வாங்கி எடுத்துட்டு இன்னைக்கு வீட்டை வரவே லேட் ஆயிட்டு. என்னமோ நினைச்சுதான் போனது, ஆனா வேற மாதிரி ஒரு பிளான் ஒன்று வச்சிருக்கு யூனிவர்ஸ். ஓகே சரி ஓகே, இந்தியான் ஹேப்பன்ஸ். கொஞ்சம் பரபரப்பாகவே போயிட்டு நாளை இன்னும் ஒரு மினி vlogல மீண்டும் சந்திப்போம். ஹேண்டில் தான், டாடா, பை பை.